வணக்கம். அதான் அந்த திருநாய்கள் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணையானது நடைபெற்றது. என்றால் ஆகஸ்ட் 2ஆம் தேதி உச்சநீதிமன்றம் திருநாய்கள் விவகாரத்தில் உத்தரவு பிறப்பித்திருந்தது. திருநாய்களை காப்பகத்தில் அடைத்து வைக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. அது மட்டும் இல்லாமல் திருநாய்களுக்கு கருத்தடை செய்து தடுப்பூசி செலுத்தி அவற்றை எங்கு பிடிக்கிறோமோ அந்த இடத்திலேயே விட்டுவிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் பொது இடங்களில் உணவளிக்க கூடாது, குறிப்பிட்ட இடங்களில் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களில் மட்டும்தான் உணவளிக்க வேண்டும் திருநாய்களுக்கு என்பது தொடர்பாக சில உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. என்றால் நாய்க்கடி காரணமாக நாடு முழுவதிலுமே குழந்தைகள் உட்பட பலரும் பிரச்சனைக்குள்ளாவதாக தொடர்ந்துதான் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கினை தானாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டு உத்தரவு பிறப்பித்தது. அதனைத் தொடர்ந்து நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் உச்சநீதிமன்றம் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வழக்கை சேர்த்து உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியது. அது மட்டுமில்லாமல் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது ஆகஸ்ட் 22ஆம் தேதி. ஆனால் அந்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டபடி அனைத்து மாநிலங்களும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இறுதியாக நடந்த விசாரணையின் போது ஏற்பட்டது. அதன் காரணமாகத்தான் உச்சநீதிமன்றம் மீண்டும் கடந்த மாதம் 27ஆம் தேதி இந்த வழக்கை விசாரணை மேற்கொண்ட பொழுது நாங்கள் ஆகஸ்ட் மாதம் பிறப்பித்த உத்தரவுப்படி அனைத்து மாநிலங்களும் தங்களுடைய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யவில்லை. ஒரு மூன்று மாநிலங்கள் மட்டுமே பிரமாணத்திடம் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். எனவே அடுத்த விசாரணையின் பொழுது அனைத்து மாநிலத்தினுடைய பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத அனைத்து மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர்களும் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவினை தொடர்ந்து இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டபடி அனைத்து தலைமைச் செயலாளர்களும் அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களும் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினார்கள். தமிழக தலைமைச் செயலாளர் உட்பட அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களும் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினார்கள். அது மட்டுமல்லாமல் நீங்கள் குறிப்பிட்டது போல அவர்கள் மன்னிப்பும் கோரியிருக்கின்றார்கள். பிரமாண பத்திரம் காலதாமதம் தாக்கல் செய்ததற்காக அவர்கள் மன்னிப்பு கோரியிருக்கின்றார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்கள் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக நவம்பர் மாதம் 7ஆம் தேதி உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் மேற்கொண்டு சில உத்தரவுகளை பிறப்பிக்க இருப்பதாக நீதிபதிகள் கூறியிருக்கின்றார்கள். என்றால் அரசுகளுக்கு என்ன மாதிரியான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்பது தொடர்பாக இதுபோன்று எந்தெந்த மாதிரியான இடங்களில் உணவளிப்பது, அதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பது தொடர்பான கூடுதல் உத்தரவை பிறப்பிக்க இருப்பதாக உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. எனவே அதற்காக நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வழக்கு விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த உத்தரவுக்கு பிறகு தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையானது நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. எனவே ஒரு முக்கியமான விவகாரம் என்பதனால் 7ஆம் தேதி ஒரு இடைக்கால உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட பிறகு மீண்டும் தொடர்ந்து வழக்கு விசாரணையானது நடைபெறும். அப்பொழுது அனைத்து மாநிலங்களுடைய வாதங்களும் முன்வைக்கப்படும். அதன் பிறகு ஒட்டுமொத்தமாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு அடுத்தடுத்ததாக உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதைய சூழ்நிலையில் திருநாய்கள் தொடர்பான விவகாரத்தில் அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களும் தமிழகம் உட்பட அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களும் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினார்கள். அடுத்த கட்டமாக நவம்பர் 7ஆம் தேதி இந்த விவகாரத்தில் கூடுதல் உத்தரவுகளை பிறப்பதற்காக உச்சநீதிமன்றம் வழக்கினை நவம்பர் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கின்றது.